அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாம் இந்த பூமியிலே தேவன் மனிதன் எதற்காக உண்டாக்கினாரோ அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே அது கொடுத்திருக்கார். இந்த உலக மனிதன் அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்வான். நாம் அப்படி இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இந்த பூமியில ஆளுகிறவர்களாக நம்ம இருக்கோம். அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகளுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு நரகம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப பாவத்தினால என்ன செஞ்ச? மரணம் ஆட்சி செலுத்தினது. மரணம் மனிதனை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த மரணத்திலிருந்து நீங்களான் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்களான் செய்ய வேண்டியது என்ன? எனக்கு ஜீவனை பெற்றிருக்கிறேன், எனக்கு வாழ்வு உண்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். அப்ப எனக்கு ஜீவனை எப்படி கொடுத்தாரு? அவருடைய மாம்சத்தின் வழியாக, அவருடைய ரத்தத்தின் வழியாக நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன், புது பிறப்பு அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறத விசுவாசி செய்கிற ஒரு கிரியை தான் திருவிருந்து. உங்களை என்னையும் வியாதியோ பாவமோ வேதனையோ மரணம் என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. ஏண்டா நாம் எந்த ஜீவனை ஆதாம் தோட்டத்துல ஏதேல இழந்தானோ அதே ஜீவனை குமாரன் மூலம் நீங்க பெற்றுக்கிறதுனால, அந்த ஜீவனை அடைந்திருக்கிறதுனால நாம் என்ன செய்வோம்? பேயையும் ஆளுவோம், நோயையும் ஆளுவோம், தருத்தரத்தை ஆளுவோம், பிசாசை ஆளுவோம், எல்லாத்தையும் நாம் என்ன செய்வோம்? ஆளுவோம்.